மிளகாய் கடிச்சு கொண்டு சோத்தையும் பிணைஞ்சு மெல்பர்ன் கப் டே. இன்றைக்கி மெல்பர்னில் லீவு. ஒரு குதிரை ஓட்டத்துக்காக 1861 இருந்து ஒரு குதிரை ஓட்டத்துக்காக மெல்பர்னில் வந்து லீவு கொடுக்குறாங்க, பப்ளிக் ஹாலிடே. எங்கள் நாட்டில் நிறைய போயா வரும் பப்ளிக் ஹாலிடே, ஸ்ரீலங்காவில் கூட வரும், மலேசியாவிலேயும் நிறைய பப்ளிக் ஹாலிடேஸ் இருக்குது தானே எல்லா மதத்துக்காக. ஆனால் இங்கே மதம் வந்து பார்க்க போனால் கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அதுகளுக்கு லீவ் கொடுப்பாங்க. மற்றது மெல்பர்னில் ஸ்பெஷலாக ஃபுட்பாலுக்கும் கிராண்ட் ஃபைனலுக்கும், மற்றது மெல்பர்ன் கப் டேக்கும் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கு மெல்பர்ன் கப் டேக்கு எங்களுக்கு வந்து பப்ளிக் ஹாலிடே. ஸோ குதிரைக்கு காசு போட்டு நான் $250 போட்டு ஒரு $170 திரும்பி வந்துச்சு. என்ன கை காட்டுறீங்க? அதான் 250ல் $170 திரும்பி வந்தால் தோற்றது தானே அர்த்தம். மற்றது 14ஆம் நம்பராக ஃபர்ஸ்ட்டாக வந்துச்சு, 2ஆவதாக வந்தது 20, 3ஆவதாக வந்தது 7. ஸோ நான் 14 கொஞ்சம் காசு போட்டதால் கொஞ்சம் காசு வந்துச்சு. ஸோ அந்த லீவை கொண்டாடி அரமணத்தியாத்தில் சமைச்ச சாப்பாடா, தாய் சாப்பாடு, முட்டை. இது ஸ்ரீலங்கா முட்டை பொரிக்கிற மாதிரி இருக்குது. இது தாய்லாந்து முட்டை அப்படி பொரிக்க மாட்டாங்க. தாய்லாந்து முட்டையை பொறிச்சு சோத்துக்கு மேலே பிரித்து விடுவாங்க, அது அப்படியே பாய் மாதிரி அங்காளம் இங்காலையும் விழும். இது கண் பொரியல் மாதிரி பொறிச்சிக்கிறாங்க. சாப்பாடை பொடுங்குறீங்களோ இல்லையோ தெரியாது. இது சிக்கன் சிக்கன் சாம்பார் மாதிரி. இங்கால இது வந்து asparagus. இது what is this? ஸ்மூத்தி, மாம்பழம் போட்டு ஒரு ஸ்மூத்தி. ஸோ இதுதான் இன்றைக்கான எங்கள் சாப்பாடு. மிளகாய் ப்ளீஸ், அன்றைக்கு வாங்கி இந்த ஃப்ரெஷ் மிளகாய். ஒவ்வொருக்கா சாப்பிடைக்கையும் மிளகாய் கட்டி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லமா. அதாவது பச்சை மிளகாயை சாப்பாட்டோட இன்க்ளூட் பண்ணணுமா. இட்ஸ் வெரி நைஸ், ஹெல்த்துக்கு நல்லமா என்று யாரோ சொன்னாங்க. என்னாண்டு மிளகாய் கடிச்சு கொண்டு சோத்தையும் பிணைஞ்சு அவங்க முட்டையையும் பிச்சு ஆஸ்பரகஸையும் வச்சு நைஸ். ஸோ நீங்கள் எப்படி மெல்பர்ன் கப் இந்த பப்ளிக் ஹாலிடே பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் நாட்டில் என்னென்னத்துக்கெல்லாம் பப்ளிக் ஹாலிடே கொடுக்குறாங்க என்ன சொல்லுங்கள். ஸோ இதுதான், இனி கிறிஸ்மஸ் வரைக்கும் எங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே இல்லை, இதோட முடிஞ்சு.